அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிற கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவன் எடுத்து வாசிப்போம். எபேசியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம். அதுல 16 வசனத்தையும் 14 வசனத்தையும் வாசிப்போம். 16 நாட்கள் பொல்லாதவர்களானால் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன பண்ணும், இந்த காலம் ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முக்கியமானது. இந்த காலை நேரம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமா, எப்போதும் இயேசுவை தேடணும்ல, எப்போதும் இயேசுவை தேடணும். சோதனம் எப்ப தேடணும்? அதிகாலையில தேடணும். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். இந்த நாளில கூடிய ஆசீர்வாதத்தை, அந்தந்த கிருபை அந்தந்த நாளில் பெற்றுக்கொள்ளணும். அந்த கூடிய மன்னாவை உங்களுக்கு வரும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இந்த வனாந்திரத்துல மன்னாவை, ஆமா, உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வனாந்தரமா இருந்தாலும் உங்களுக்கு மன்னா கொடுக்கப்படும். உங்களுக்கு இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. நீங்க எப்போ உங்க வாழ்க்கை மனாந்தரமா இருந்தால், இயேசு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க இயேசுவை தேடும் பொழுது உங்க வாழ்க்கை ஒரு மலரை போல மலர்ந்து கனி கொடுக்கிறதாக காணப்படுகிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன பண்ணல, வெக்கப்படாது. நீங்க காலை நேரத்துல இயேசுவை தேடினபடினாலே உங்களை வெக்கப்படுத்த விடமாட்டாரு. நீங்க எந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ அந்த இடத்த தலை உயர்த்தும். அப்போ உங்க நேரத்தையும் காலத்தையும் என்ன பண்ணணுங்க, சரியா கையாள தரணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அதை என்ன பண்ணணும், அதை செல்போனை பார்த்தே நம்ம என்ன பண்ணாது, 24 மணி நேரம் கழிச்சிடக்கூடாது. ஆமாம், வேலை செய்கிறது 2 மணி நேரம் இருக்கலாம், ஆனால் செல்போனை பார்க்குறது 12 மணி நேரம் இருக்கும். சோத்திரம். அப்போ எதற்கு அதிகமாக இன்னைக்கு நம்மளுடைய நேரத்தை திருடுறது எதுனா செல்போனு. நம்ம நேரத்தை திருடுறது எதுன்னா வீணான பேச்சு. நம்ம நேரத்தை திருடுறது என்ன, சில பேர் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஸோ அவங்க தூக்கத்தை விட்டு எழுந்துரு. தூங்குற நேரத்தில் தூங்கணும், எழுந்த நேரத்தில் எழுந்திருக்கணும், வேலை செய்ய நேரத்தில் வேலை செய்யணும், செபிக்க நேரத்தில் செபிக்கணும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த காலத்தை என்ன பண்ணணும், நாட்களை பொல்லாத, இப்போ நாட்கள் பொல்லாத நாட்கள் நடந்துட்டு ஒவ்வொரு நாளத்துல என்ன சம்பவிக்கும் தெரியாது. அப்போ அந்த நாளை யாருங்க, கர்த்தர் கொடுத்த நாள் இது, இதிலே மகிழ்ந்து கலிகூற கடவோம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கர்த்தர் கொடுத்த நாளை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த நாளை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. என்ன கூடாதுங்க, வேஸ்ட்டே பண்ணிடாதீங்க. ஆமாம், அந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாளை சந்தோஷமா, அந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. அந்த நாளை என்ன செய்யணும், என்ன ப்ரோக்ராம் போகணும், இன்னைக்கு காலையில் செட்டில் போடுங்க. ஆசமத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இந்த காரியம் நடக்கும் போது சேப்பனா என்ன செய்யணும்ப்பா எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு செயல்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய என்ன தருவாருங்க, ஞானத்தை தருவார். சோத்திரம். அவன் நேரத்தை சரியாக, இப்போ ட்ரெயின் இப்போ 1 மணிக்கு வருதுன்னா, ட்ரெயின் 1 மணிக்கு வர்றதுக்கு நம்ம 2 மணிக்கு போனால் ட்ரெயினை பிடிக்க முடியுமா? இல்லை 1:30 போனால் ட்ரெயின் பிடிக்கணுமா? ஆமாம், 12:30க்கும் 12 மணிக்கு போனால் முன்னாடி போனால் தான் நம்ம கரெக்டான அந்த கோச்சை பார்த்து எந்த இடத்துல நம்மளுக்கு இருப்பிடம் பார்த்து கரெக்டாக முன்னாடி போனால் தான். கரெக்டாக நான் 1 மணிக்கு போனால் ட்ரெயின் என்ன பண்ணும், தன்னோட தண்ணி போய் என்ன பண்ணுவோம், டிக்கெட் வாங்கி உள்ள போயிடும். அப்போ அது அதுக்கு எப்படி ஆயத்தப்படுறோமோ அது மாதிரி தேவனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவர் தொழுதுகளுக்கு நம்ம ஆயத்தமாக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் வசனம் அழகாக சொல்லுங்க, புரோஜனப்படுத்திக்கணும். அப்போ ஆண்டவனுக்கு கொடுத்தாலும் அப்படின்னா நம்ம புரோஜனப்படுத்திக்கணும். சில பேர் அதை புரோஜனப்படுத்தாமல் விட்டுருவாங்க. ஆமாம், வீடியோ கொடுத்து ஆண்டவன் அந்த வசனத்தை நீங்கள் படிக்கணும். அதை என்ன பண்ணும், பார்த்து படித்து அதை கீழ்ப்பணி அந்த புரோஜனப்படும். சில பேர் என்ன பண்ணுவோம், எத்தனையோ ட்ரெஸ் வாங்கியிருந்தேன், ட்ரெஸ் எல்லாம் புரோஜனப்படுத்தாமல் ஒன்று இல்லாமல் பூசணம் பிடிச்சி அதை கீழே போடுவோம். ஆமாம், பேக் இருக்கும், டம்ளர் இருக்கும், என்னமோ வாங்கி கொடுத்து வச்சுட்டோம். அதை என்ன பண்ண, அதை பார்க்காம என்ன பண்ணணும், அப்படி வச்சுருப்போம். அதை புரோஜனம் மற்றவங்களுக்கு புரோஜனமாக இருக்கணும். அது மற்றவங்க புரோஜனமாக இருக்க விரும்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆமாம், நம்ம ஏசப்பாவுக்கு நம்முடைய குடும்பம் புரோஜனமாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், ஆமாம், புரோஜனமுள்ள பாத்திரமாக இருக்கணும். அதில் இப்போ நேரத்தை என்ன பண்ணணும், சரியாக பயன்படுத்த நம்ம கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்களை எண்ணக்கூடிய அறிவை எங்களுக்கு தாங்க. ஆண்டவருடைய சமுதிரம் கேளுங்க. ஒருவேளை நேரத்தை எப்படி போய் எனக்கு தெரிய மாட்டேது, எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேது, அந்த சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இனிமேல் நேரத்தை சரியாக என்ன பண்ணுங்க, செட்டில் போடுங்க. இந்த காரியத்தை இப்போ செய்யணும், இதை பண்ணணும் போட்டு கரெக்டாக செட்டில் போட்டு செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். காலத்தை நேரத்தை படைத்த கண்மலையாக கிறிஸ்து உங்களை வழிநடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, எந்த குழப்பமும் தேவையில்லை. ஏசப்பட்ட ஒப்பு கொடுங்க, உங்களை கரெக்டாக வழி நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த தகப்பன், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தகப்பன் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவீராக. அந்த நேரங்களை சரியாய் பயன்படுத்தக்கூடிய கிருபைகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.